வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று இந்த அப்பார்ட்மெண்ட்டு அட்டூழியங்களில் சாரத்தை கட்டி எப்படி பார்க்கிங்கில் இருக்கவங்களுக்கு வண்டி எடுக்க விடாமல் தொந்தரவு பண்ணுறாங்கங்கிறத பார்த்தோம். உங்களுடைய ஏகோபித்த வரவேற்பு காரணமாக அதை இப்போ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்குறீங்க. இப்போ வாங்க, நான் இன்னொரு அப்பார்ட்மெண்ட் அட்டூழியத்தை நான் காட்டுறேன் உங்களுக்கு. சாதாரணமாக லே அவுட் போடும் பொழுது மெயின் ரோடுங்களுக்கு நடுவில் ஸ்ட்ரீட்ஸ் போட்டு அது அந்த 2 மெயின் ரோடை இணைக்கிற விதமாக குறுக்கு தெருவுகள்லாம் போடுவாங்க இல்லைங்களா? அது போன்ற குறுக்கு தெருவெல்லாம் அதில் ஒன்று தான் இந்த குறுக்கு தெரு அப்படின்னு சொல்லப்பட்டது. அங்கே இருக்கிற மெயின் ரோடு அங்கே இருக்க மெயின் ரோடுக்கும் இந்த மெயின் ரோடுக்கும் நடுவில் வரக்கூடிய இந்த குறுக்கு தெரு இல்லையா, இதை இந்த அப்பார்ட்மெண்ட் வாசிகள் நடுவில் 2 பேருமே ஆளுக்கு பாதியாக அந்த முனையிலேருந்து இந்த முனை வரைக்கும் பகிர்ந்து எடுத்துக்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இந்த ஆக்கிரமித்து குறுக்கால கட்டியிருக்காங்க இல்லையா, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இது வரைக்கும் யாருமே எடுத்துக்கலைங்க. அவங்க மட்டும் காம்பவுண்ட் வாலை இடிச்சிட்டு இந்த 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 ஸ்ட்ரீட்டில் இந்த வாழை இதெல்லாம் மரத்தெல்லாம் போட்டு நட்டு வச்சுருந்தாங்க. இந்த புதுசாக வந்த ஃப்ளாட்டை வாங்கின 2 பேருக்கு அவங்க பார்க்கிங்கே இல்லாதவங்க. அவங்களுக்கு இதில் பார்க்கிங் நம்ம வச்சுக்கிட்டா என்ன அப்படிங்கிற ஆசை என்ன பண்ணுறாங்க, யார்கிட்டையும் மற்ற ஃப்ளாட் வாசிகளோட சம்மதமே இல்லாமல் இந்த காம்பவுண்ட் வால், இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு இந்த காம்பவுண்ட் வாலை உடைச்சிட்றாங்க. நாங்கள் கேட்கும் பொழுது என் பையன் மேலே அது உழு வந்துச்சு, அதனால இடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு லூசுத்தனமான ஒரு காரணத்தை அந்த அப்பார்ட்மெண்ட்டு வாங்கின சொல்கிறது. இது இவங்களோட உள்நோக்கம் என்னென்னா, இதை இடித்து போட்டுட்டா அவன்கிட்டையும் காம்பவுண்ட் வால் இல்லை, இவன்கிட்ட இல்லை. சரி, அவங்க போய் கேட்டிருக்காங்க. இப்போ எல்லோரும் பாதியாக பங்கிட்டு பொது சொத்தை ஆக்கிரமிச்சிட்ருக்காங்களே, நீ மட்டுமே ஃபுல்லாத்தையும் ஆக்கிரமிச்சிட்டு இருக்குதியே, எனக்கும் பாதியை கொடு அப்படின்னு போய் கேட்டிருக்காங்க. இதில் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கான பொது நோக்கம்லாம் கிடையாது. அப்படியே ஆக்கிரமித்து வச்சுருக்கிறதுல ஷேரை வாங்கிக்கிட்டு தானே 2 பேருக்கும் பார்க்கிங் ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிற உள்நோக்கம்தான். ஆனால் அவன் போய் இத்தனை வருஷமாக ஆக்கிரமிச்சிட்டு இருந்த ஆடெலாம் விட்டு கொடுத்துருவானா, போய் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னா நான் கோர்ட்டுக்கு போகிறேன். இவன் திருடன் போய் கோர்ட்டுக்கு போய் திருட்டுத்தனத்தை அவன் திருடுறது பத்தாதுன்ட்டு எனக்கும் அதில் பங்கு கொடுக்க மாட்டேங்கிறான்னு போய் கேட்க போகிறாங்களாம் அப்படின்னு சண்டை போட்டு கடைசியில் இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் இப்படி அனாமத்தா 2 அப்பார்ட்மெண்ட்டுக்குமே ஒரு காம்பவுண்ட் வால் இல்லாமல் கிடக்குது. இதில் என்னென்னா நாங்கள் பொது காரியத்துக்காக உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இதில் என்னென்னா, ஒரு ஆள் கான்ட்ராக்டரு, ஆனால் அப்பார்ட்மெண்ட்டை ரெனோவேட் பண்ணுறேன்னு அவனோட வேலையே செஞ்சுக்கிட்டு, அவனோட தொழில் வேலையே செஞ்சுக்கிட்டு, அதில் வர அமௌண்ட்டை நான் பாருங்கள் அப்பார்ட்மெண்ட்டை நான் தூக்கி நிறுத்துறதுக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பங்கு கொடுங்கன்னு கேட்டுட்ருக்குது. அதில் ஒன் ஆஃப் த இதுதான் நாமளும்